மிகவும் அற்புதமான ஷோவான பிக் பாஸில் 30வது நாளான இன்னைக்கு என்ன நடந்தது, அதாவது நேற்று என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் எடுத்த உடனே சாண்ட்ரா அவர்களும் திவாகர் அவர்களும் பார்த்து பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, திவாகர் அக்கா சாண்ட்ராக்கா நீங்கள் நேற்று நீங்கள் இது பண்ணிருக்கக்கூடாதுக்கா, என்னெல்லாம் கிரிஞ்சின்னு நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் வாட்டர்மெலன்னு பேரே நீங்கள் கிரிஞ்சின்னு சொல்கிறீங்கக்கா, என்னக்கா எப்படிக்கா நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்கிறாப்பா. இது சரியில்லைக்கா, சுத்தமாக சரி. நீங்கள் கூட என்ன பேடுன்னு சொன்னீங்க, ஒரு பேடான ஆட்டிடியூடுன்ற மாதிரி என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்ல, திவாகர் மாற்றி மாற்றி இவனை பேடுன்னு சொல்ல, இவர் கிரிஞ்சுன்னு சொல்ல மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னும் போது இவங்க உள்ளே வராங்க. யார் அவங்க? திவ்யா. அவங்க உள்ளே அக்கா அக்கா நிறுத்துங்கக்கா, திவாகர் என்ன சொல்லுங்க அப்படின்னும் போது சாண்ட்ரா இல்லை மேம் பேசி முடிச்சிடும், நீ ஃப்ரீயாக விடுமான்ட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்க. இன்றைக்கி ஷோவில் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஒரு விஷயம் ஒன்று போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ணியிருக்காரு. என்னவா ப்ராங்க்கு? எவ்வளோ ப்ராங்க் பார்த்துருக்கு, இது ஒரு ப்ராங்க் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன், கம்ரு, பிரவீனும் சேர்ந்து ஒரு ப்ராங்க் பண்ணாங்க. பிரவீனுக்கும் கம்ருக்கும் ஃபைட் நடக்கிற மாதிரி ஒரு ப்ராங்க். அதில் பிரஜன் உள்ளே வந்துற மாதிரி சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பிரஜன் உள்ளே வந்தாலும் இன்னும் வெயிட்டேஜ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி சரியான வெயிட்டேஜ். கடைசியில் பார்த்தா யார்ப்பா இதில் வருத்தப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் ஐயோன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அழுகுறாங்க. பிரஜன் பண்ணுறது ப்ராங்க்னு தெரியாதுல்ல அவங்களுக்கு, ரொம்ப பயங்கரமாக அழுகுறாங்க. ஆனாலும் சும்மா ஒன்றும் சொல்லக்கூடாது. கம்ருவும் பிரவீனும் பயங்கரமாகவே நடித்து கம்ரு உண்டான ஒரிஜினலாகவே பட்டார்னு பிரவீனை செவ்வளவு வேலையை அடிச்சிட்டாப்புல. சரி, 3 பேரும் சேர்ந்து முடிச்சிட்ட பிறகு பிக் பாஸ் உங்களை கூப்பிட்றாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பிரவீன் கூப்பிட 2 பேரும் உள்ளே போய் என்னடா இப்படி அடிச்சுட்ட பிரவீனு அப்படின்னு சொல்லிட்டு கம்ரு கேட்க, ஆமாம் பிரஜன் ஆமாம் என்னடா நிஜமா சொல்கிறா, பாருங்களேன் எப்படி செவந்து போச்சுன்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்கிறாப்புல. ஆக மொத்தத்தில் 3 பேரும் சேர்ந்து மொத்த பேரையாக ப்ராங்க் பண்ணிட்டாங்க. பிரஜன் தன்னுடைய ஒய்ஃபையே ப்ராங்க் பண்ணி அழவே வச்சுட்டாப்புல. ஆரம்பத்துலேருந்து திவ்யாவுக்கும் பாருக்கும் ஆகவே ஆகாது அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த டைம் ஆச்சு, திவாகர் மைக்கை சரியாக போடல. ஓரமாக உட்காந்துருந்த திவ்யா என்ன பண்ணாங்க, ஏன்னா தலையாச்சு அவங்க சொல்லி தானே ஆகணும். திவாகரண்ணா அந்த மைக்கை கொஞ்சம் சரியாக போடுவேண்ணா, போட முடியாது, நீ என்ன பண்ணுவ, நான் சண்டைக்கு வாடா அந்த மாதிரி இந்த பாரு வாயத்தரு. நான் திவாகர்கிட்ட தான் பேசுகிறேன் பாரு, உங்ககிட்ட பேசல, நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன். பாரு சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன். திவ்யா சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட பேசல பாரு, நான் திவாகரன் கிட்ட மைக்கை சரியாக போட சொல்கிறேன், நாங்கள் போட்டு போய் எங்களுக்கு போட தெரியாதா அப்படின்ற மாதிரி இந்த பாரு வேணும்ட்டு சண்டை வச்சு ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா இழுத்துட்டே இருக்கிறாப்புல. திவ்யாவும் என்ன பண்ணுறது, நான் உங்ககிட்ட பேசலை, நீ இல்லை நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன். ஐயோ எப்பா முடியலப்பா எங்களால், நாங்களே கொஞ்சம் ஒரு நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக இருக்கும் தான் வந்தோம், நீங்கள் போடுற சண்டையில் எங்களால் முடியலையா அப்படின்ற மாதிரி இருக்குது இவங்க பண்ணுறது. ஒரு கடத்தில் என்ன பண்ணிட்டாங்க, பாரு நீங்கள் என்ன திவாகர் அண்ணாவோட வாயா, நீங்கள் தான் பேசுவீங்களா? ஆமாம் நான் தான் வாய், நான் தான் பேசுவேன். திவாகர் அது வரைக்கும் கூமுட்டைன்னு அந்த கூமுட்டை மாதிரி குருமுட்டை மாதிரி வாயை மூடி அப்படியே உக்காண்டிருக்கான். இல்லை சொல்லணும்ல, பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரு திவாகர். திருடுன்றது தெரியும், இப்படிப்பட்ட ஒரு திருடுன்னு தெரியாது. திவ்யா கேட்க திவாகர் வாயை முடிஞ்சு கடைசியாக வாயை திறந்து பேசுகிறாப்புல. இதெல்லாம் பார்த்து இந்த பாரு உங்கள் டோனே சரியில்லை, நான் எத்தனை தடவை சொன்னீங்க, இதெல்லாம் சரியில்லை திவ்யா, நீங்கள் பேசுகிறதே சரியில்லைன்ற மாதிரி பாரு அவங்களோட இதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டென்ஷனான திவ்யா, ஐயோ இந்த மாதிரி பாரு இப்படிலாம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு கனிக்கிட்ட பேசுகிறாங்க. கனி ஒன்றும் புரியல, அவங்க பழைய தலையாச்ச அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ திவ்யா என்ன திவ்யா அப்படின்ட்டு. இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி உண்மையாகவே இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. இவங்க நினச்சாங்க பாரு நம்ம ஈஸியாக தட்டிலான்ட்டு. ஆனால் அந்த பாரு லேசுப்பட்ட ஆள் இல்லைப்பா, வந்த திவ்யாவே உட்கார வச்சு செய்யுது. ஒரு சைடில் இந்த ஃபைட்லாம் போயின்னு இருக்கும்போது பிக் பாஸ் அவருக்குலாம் சும்மா இருக்க முடியாது, டாஸ்க் கொடுத்தே ஆகணுமே. எல்லாரும் வாங்க ஓடியாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார வச்சுட்டாப்புல. உட்காந்த பிறகு இன்றைக்கி ஒரு டாஸ்க் இருக்குது. என்ன டாஸ்க் அப்படின்னா நம்ம ஆஹா ஓஹோ அப்படின்னு ஒரு ஹோட்டல் திறக்கிறோம். அந்த ஹோட்டலுக்கு திவ்யா தான் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் பாரு. அசிஸ்டன்ட் மேனேஜர் பாரு, மேனேஜர் திவ்யா வாடி. ஆகாதான் இவங்களுக்கு ஏன் அதுக்கு தானே வைக்கிறோம், சண்டை வரணும்ல, ஒரு பிரச்சனை வரணும்ல, அந்த இடத்துல இவங்க எப்படி சுமூகமாக போகிறாங்க, டாஸ்க்குக்காக எப்படி போகிறாங்க நாங்கள் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான் நாங்கள் பிக் பாஸ் ஷோவில் இந்த டாஸ்க் வைக்கிறோம், அவங்கள இந்த மாதிரி பொசிஷன் கொடுக்குறோன்ற மாதிரி பண்ணுறாங்க. நம்ம பார்த்து தான் ஆகணும். அப்புறம் சொல்லிட்டு ஒருத்தரையே பிரிக்கிறாங்க, நீ கிச்சன் டீமு, நீ வெசில் வாஷ் டீமு, நீ க்ளீனிங் டீமு, நீ சர்வர் அது இதுன்னு சொல்லிட்டு பிரித்து வைக்கிறாங்க. இவங்களாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புது காஸ்டியூம் கொடுத்துருவோம்,
இந்த காஸ்டியூமை வச்சுக்க நீங்கள் ஹோட்டலில் வந்து வரவேற்கிற மாதிரி நிற்கணும், வாங்க சார் போங்க சார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. எல்லாரும் ரெடி ஆகிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த திவ்யா அவர்கள் சொல்லும் பொழுதே வந்து பாரு அவர்கள் இன்டர்ஃபியர் ஆயிருந்தாங்க. இவங்களுக்குள்ள மோதல் இருக்கு இல்லையா, ஏற்கனவே இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து பாரு பேசினே இருக்கும்போது திவ்யா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாங்க. என்ன சொல்கிற, நீ என்ன சொல்லுவ, நீ என்ன எதை சொன்ன, நீ எப்படி சொல்லுவ, நீ எதை சொல்கிற அப்படி எப்படின்னு சொல்லிட்டு பாரு விடவே இல்லை. திவ்யாவுக்கு ஐயோ தெரியாமல் சொல்லிட்டுமோன்ற மாதிரி பதட்டத்திலே அப்படியே ஓரம் பண்ணி, இல்லை டாஸ்க் பார்க்கலாம் வாங்க 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 ஹோட்டல் ரெடி பண்ணுங்க, கெஸ்ட்டு வராங்க வாங்கன்ட்டான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 3 கெஸ்ட்டோ 4 கெஸ்ட்டோ வராங்களாம். அவங்களும் இந்த அடுத்த கொஞ்சம் நாளைக்கு, எத்தனை நாளைக்கு தெரியல, எத்தனை மணி நேரம் தெரியல, நீங்களாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாப்பல பிக் பாஸ். இவங்கெல்லாம் ரெடியாகி நிற்கிறாங்க. இதில் காமெடியாத என்ன கேட்டப்பனா, சபரி அவர்களுக்கு வந்து இந்த விஜிபி கோல்டன் பீச்சில் ஒரு ஸ்டாச்சு மாதிரி நிற்கிற ஆள் மாதிரி ஒரு வேஷம் கொடுத்துட்டாங்க. அவர் வந்து பார்க்குறதுக்கு வந்து என்ன சொல்கிறது, வருத்தப்படாத வாலிபர் சங்கமோ இல்லை வந்து வடிவேல் கேரக்டர் ஒரு கேரக்டர் மாதிரி வந்து ராஜா வேஷம் போட்டு நிற்கிறா போல. எல்லாருமே வந்து கெஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணுறாங்க. அப்போ வந்து மேனேஜரான திவ்யா வந்து பாரு எல்லாமே கரெக்டாக இருக்கா ஒரு செக் பண்ணிக்குவாங்க, பார்த்துட்டு வாங்கினாங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு பாரு அசையாமல் அங்கேயே நிற்குது. எல்லாரும் பார்க்க, இன்னும் பார்த்துட்டு சொல்லுமா, நான் பார்த்துட்டேன், நான் இப்போ அங்கேருந்தான் வரேன், நான் அங்கேருந்தான் வரேன், இல்லை இல்லைம்மா நீ வேற எங்கே, இல்லை நான் அங்கேருந்தான் வரேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. ஐயோ உங்ககிட்ட சொல்லிட்டு நானே போய்டுவேன்னு சொல்லிட்டு திவ்யா அவர்களே போயிட்டு ரெடியாக பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்தாங்க. வந்த உடனே 3 கெஸ்ட்டு வரத்துக்கு முன்னாடியே வினோத் அவர்கள் ஒரு பாட்டு பாடுறாப்புல. ஆஹா ஓ ஓ ஓ ஆஹா ஓன்னு ஒரு பாட்டு. அது என்ன பாட்டோ அவரே லிரிக்ஸ் எழுதி பாடினாப்புல. உள்ளே வந்தா பிரியங்கா, ஐயோ பிரியங்காவா, அப்புறம் தீபக்கு, ஐயோ அதுக்கு மேலே, அப்புறம் மஞ்சரி, இந்த 3 பேர் வந்து கெஸ்ட்டாக வந்து இறங்குறாங்க. இவங்க வந்து எல்லாரையும் வச்சு செய்யணும் தான் வந்துக்கிறாங்க போல். அதுவும் பிரியங்காவெல்லாம் இறக்கி விட்டா என்ன கதி ஆகுறது. வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. இன்றைக்கி என்னதெல்லாம் செய்ய போகிறாங்களோன்னு ஒரே பதட்டம். அதே டைமில் வந்து நீங்கள் வந்து ஹோட்டலில் வேலை செய்கிறவங்கனாச்சே எல்லாரும் வந்து வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. உள்ளே வந்தவங்க நேராக போய் சபரியை நோண்ட, அது என்ன மீசை, இது என்ன மீசை, இவர் என்ன இப்படி இருக்காரு. உடனே அந்த திவ்யா வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அவர் இது பண்ண மாட்டார், இவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க, அவரும் வந்து அப்படியே நிற்கிறா போல். அதெல்லாம் முடிஞ்சு சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே வெல்கம் டின் கொடுத்து வரவேற்கிறாங்க. அதில் வந்து திவாகர் அவர்கள் இன்னும் சிரிச்சுக்கின்னு வாங்க வாங்க வாங்கன்னு சிரிச்சிருந்தா போல. எல்லாருமே வந்து வெல்கம் பண்ணுறாங்க. திவாகர் அவர்கள் ஓவர் வெல்கம் பண்ணுறா போல. இதில் வந்து இங்கே ஸ்பா இருக்குது, உங்கள் உடம்பு வலி அந்த வலி இந்த வலிலாம் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு அவர்கள் சொல்ல, உடனே மஞ்சரி அப்படியா காது வலி போய்டுமா, போய்டும், நீங்கள் கம்மியாக பேசினா காது வலி போய்டும் போல் அப்படின்ற மாதிரி மஞ்சரி வந்து பாருவை கலாய்ச்சி விட்டுருக்காப்புல. இந்த ஹோட்டல் டாஸ்கில் வந்து எல்லாருமே தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டணும், தங்களுடைய டேலண்ட்டை காட்டணும் அப்படின்ட்டு தான் ஆக்சுவலாக டாஸ்கே வச்சுருக்கிறாங்க போல். ஏற்கனவே வந்து சபரி ஸ்டாச்சு மாதிரி நின்ட்டார். இந்த இடத்துல வந்து பிரியங்கா கிட்ட வந்து மேடம் நான் உங்கள் சிரிக்கிறத வச்சு நான் ஒரு மியூசிக் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்ல, பண்ணுங்க அப்படின்னா அப்படின்னு ஒரு மியூசிக் போட்டார். அதாவது இது கிண்டலுக்காக சொல்லலை, அது நம்மளுக்கு வரலை. அந்த மாதிரி டேலண்டான ஆள் பீட் பாக்ஸிங் பண்ணுற எஃப்ஜே வந்து இந்த சிரிக்கிறத வச்சே ஒரு போட்டார். அதை ரசித்து பார்த்த பிரியங்கா வந்து ஐயோ என்னடா நீங்கள் பயங்கரமான டேலண்டாக இருக்கு, நினச்சதை விட டேலண்டாக இருக்கீங்களா சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு வாயை பழந்து பார்க்க, அது கூட சேர்ந்து நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். லிவிங் ரூமில் உட்காந்துருந்த பிரியங்காவும் தீபக்கும் என்ன பண்ணாங்க, திவாகரை போட்டு வச்சு செய்கிறாங்க. நம்மளை கலாய்க்கிறாங்கன்னு கூட தெரியாமல் திவாகர் இன்னமும் வந்து அந்த பைத்தியக்காரத்தனமாக நடிப்பு அரக்கன் ஐயோ போதும் ஐயா இதை தான் ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுற, இன்னமும் முடியல. அதாவது எனக்கு நடிப்பு பசி போலன்னாரு, நடிப்பு தாகம் போலன்னு சொன்னனுமே தீபக் என்ன சொல்கிறாரு, தண்ணி எடுத்து கொடுங்க திவாகருக்குன்னு சொல்லிட்டு தாகத்துக்கு போகிறது தண்ணி எடுத்து கொடுத்தாரு. தண்ணி குடித்த திவாகர் வந்து எனக்கு தாகம் போல, இல்லை குடிங்க குடித்த பிறகு முடியலையா, ஆமாங்க நீங்கள் பண்ணுறது எங்களுக்கும் இப்படி தான் இருக்குது, எங்களாலையும் முடியலப்பா விட்டுருப்பான்றாப்புல. இதுக்கு நடுவில் பிரியங்கா அவர்கள் துஷாரை பார்த்து மயங்கி விழுந்துட்டாங்க, அப்படியே விழுந்துட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கப்பா, நீ என்னப்பா நீ இவ்வளவு அழகாக இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு துஷாரை பார்த்து சொல்ல, துஷார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னென்னு துஷார் உடனே வந்து மேடம் நான் ஒரு டான்ஸ் ஆடுவேன், நான் சிம்பு மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசி காமிச்சார். அப்படியா, நான் சிம்பு மாதிரி டான்ஸ் ஆடுவேன், சிம்பு மாதிரி இல்லை வேறு மாதிரி ஆடுவேன், டான்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக வந்து தன்னோட டேலண்ட்டை காட்டாத துஷார் வந்து ஒரு சிம்பு டைலாக்கை பேசி காட்டுறதும், பயங்கரமான ஒரு டான்ஸு போடுறதும், அதுக்கு வந்து எஃப்ஜே வந்து மியூசிக் போடுறதும், துஷாரோட ஒரிஜினாலிட்டி இன்றைக்கி தான் கொஞ்சம் வெளில வந்தது. பாருவும் பிரவீன் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிருக்காங்க, நான் தான் வந்து இது ஆர்டர் எடுப்பேன், நீ தான் ஆர்டர் எடுப்பேன், நான் தான் சர்வீஸ் பண்ணுவேன், நீ தான் சர்வீஸ் பண்ணுவேன், நீ அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கலாம், ஆனால் மேடம் நான் தான் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சரி நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்ல,
நீ என்ன சொல்கிறது நான் என்ன பார்க்குறதுன்னு சொல்ல பாரு வந்து உன் வேலையை பாரு, நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது, 2 பேரும் முட்டிட்டு இருக்காங்க. டேய் டாஸ்க்கு போயிட்டு இருக்கோம் இங்கேயுமாடா உங்களோட சண்டை, போங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. லிவிங் ரூம்லேயே இருந்த வந்து பிரியங்காவும் தீபக்கும் ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு கேட்டதுமே யார் பாடுவா யார் பாடுவாங்க, கனியக்கா நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடினாங்க. அது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க வஞ்ச புகழ்ச்சனி அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி வந்து பாருவை பார்த்தே வந்து எல்லாரும் பாடினாங்க. பாருக்கு ஒன்றுமே புரியல, ஃபஸ்ட்டு பாட மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. கனியக்கா பாடினாலுமே ஒரு மொக்கா பாட்டை ஒன்று பாடி தன்னோட வாய்ஸில் வந்து பாடி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாப்புல. பாரு வந்து எல்லாரும் ஆஃப் தான் பண்ணியிருந்தாங்க, மாற்றி 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 பாட்டு பாடி. ஆக்சுவலாக வந்து ஒன்று விட்டா ஒன்று விட்டான்னு சொல்லி மாற்றி மாற்றி பாட்டு பாடி எப்போ போதும் நிறுத்திக்குங்கப்பான்னு சொல்லிட்டு தீபக் சொல்லிட்டாப்புல. எல்லாரும் எல்லா டேலண்ட்டை காட்டும் போது பயங்கரமான வந்து ஒரு ஃபோக் டான்ஸரான ரம்யா அவர்கள் தன்னோட டான்ஸை காட்டணும் இல்லையா, அப்போ அவங்க ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி வெல்கம் பண்ணாங்க. அதை தாங்க முடியாத பிரியங்கா வந்து சிரிச்சிட்டாப்புல. 10வது மஞ்சரி வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதால உங்கள் ஹோட்டலுக்கு யாரே வரமாட்டாங்க அப்படின்னு போய் சொல்லிட்டாப்புல. மேனேஜரான திவ்யாவை பார்த்து இந்த பொசிஷனுக்கு, அதாவது சபரின்ற பொசிஷனுக்கு வேறு யாரும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, மேடம் பக்கத்துலேயே பாரு வர இருக்காங்க, எப்படி சொல்கிறது மேடம் கொஞ்சம் தனிப்பட்ட முறை சொல்கிறேன் அப்படின்னு. பாரு நீங்கள் அங்கே போய் நில்லுங்க இப்போ சொல்லுவாங்க அப்படின்னு. உடனே வந்து திவ்யா வந்து பாரு தான் நான் நிற்க வைக்கலான்னு பார்த்தேன், பட் பிக் பாஸ் வந்து மாற்றி விட்டுட்டாருங்க, அவங்க தான் ஸ்டாச்சுவாக இருந்துருக்கணும். அப்படியா மஞ்சரி சொல்கிறாங்க, அப்படியா அப்போ அவங்க போயிருந்தாங்கன்னா சைலண்ட்டாக ஆகிடுங்க, கேமில் சுவாரஸ்யம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மை தானே, பாரு வாய்ஸ் இல்லைன்னா சத்தமே இல்லாமல் போயிடும்ல. திவ்யா தான் வந்து பாரு ஸ்டாச்சுவாக இருக்க சொல்லுவாங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமும் பாரு தான் ஸ்டாச்சுவாக தான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. என்னடா ஒரே ஆள் எத்தனை பேருமே சொல்லுவீங்கன்ற மாதிரி பிரியங்காவும் மஞ்சரியும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா ரொம்ப சத்தமாக இருக்குப்பா, ஒரு நிமிஷம் எல்லாரும் சைலண்ட்டாக இருக்கலாமா, பின் ட்ராப் சைலண்ட் மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க கேட்ட ரிக்வெஸ்ட் மாதிரி வந்து எதுவுமே சத்தமே இல்லாமல் எல்லாரும் அப்படியே ஒரு அமைதி மன அமைதின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருந்தாங்க. இந்த பிக் பாஸ் ஷோவில் வந்து இந்த டாஸ்கில் ஆக்சுவலாக வந்த கெஸ்ட்டுக்கிட்ட வந்து யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி காயின்ஸ் வாங்குறாங்களோ அவங்க தான் ஸ்டார் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டார் வாங்குறாங்களோ அவங்க தான் நல்ல பெரிய பெர்ஃபார்மரு, அவங்களுக்கு வந்து தலை போட்டிடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் நம்ம சொன்னாங்க. அதுக்காக எல்லாருமே வந்து பயங்கரமாக உழைக்கிறாங்க. எதுக்கு தலை வாங்கினா என்ன கிடைக்கும், நிறைய பெனிஃபிட் கிடைக்கும், அதனால் வந்து தலையாவதுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த 3 வந்த கெஸ்ட்டுமே வந்து நாங்கள் வந்து எங்களை வந்து திருப்திப்படுத்திங்கன்னா நாங்கள் ஸ்டார்ஸ் கொடுப்போம், அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு சரியில்லை பிடிக்கலன்னா திருப்பி ஸ்டார்ஸை வாங்கிடுவோம், அந்த எங்களுக்கு பவர் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து ஐயோ அப்படியான்ற மாதிரி பார்த்துட்டு வியப்பாக நிற்கிறாங்க. இந்த கெஸ்ட் 3 பேரும் தனியாக உட்காந்து இடத்துல பேசுகிறாங்க. என்னப்பா இவங்க இவ்வளோ இருக்குது, பார்வைன்னா இப்படி ஒரு இதுவாக இருக்குது. அதே மாதிரி துஷார் பையனை எப்பவுமே இப்படி தானா, அவன் இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்க, பிரியங்கா ஆமாம் அவன் எப்பவுமே இப்படி தான், நார்மலாக இப்படி தான் இருக்கான், இப்போ எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவானா, அவன் இப்படி தான் இருந்தால் எப்படிப்பா அப்படின்ற மாதிரி இவங்க மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. சரி டின்னர் வரட்டும், எல்லாரும் எடாகடமாக பேச, இல்லை நம்ம எடாகடமாக பேசினா யாருமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, டாஸ்க்குன்றதால அப்படி இருக்காங்களோ, அப்போ டின்னர் நம்ம ட்விஸ்ட்டு வைப்போம், என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி 3 பேரும் கலந்து ஆலோசிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சோடனே இந்த ரூமில் உட்காந்துருந்த வந்து பிரியங்கா தீபக்கு, அதாவது 3 கெஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா பேசினே இருக்கிறாங்க. அப்போ வந்து துஷாரை பற்றி பேசும்போது தீபக் எதோ சொல்லிட்டாப்புல பிரியங்காவை. டென்ஷன் ஆன பிரியங்கா என்ன பண்ணாப்புல அங்கே அழகாக வச்சுட்டு இருந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்தி போட்டாப்புல கடுப்பாயி. உடனே ரூம் சர்வெண்ட் வாங்க அப்படின்னா ரூம் சர்வெண்ட் வராங்க. இந்த பெட்ஷீட்டை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்வான் மாதிரி மாற்றுங்க, ஒரு அன்னப்பறவை மாதிரி வந்து பெட்ஷீட்டை மாற்றுங்க, நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாற்றுங்கன்னு ஒன்றுமே புரியல. சரி இப்போ சுபிக்ஷா வந்தாங்க, எனக்கு புரியலன்ட்டு வினோத்தனா கூப்பிட்டேன், வினோத்தனா வாங்கன்னு சொல்லிட்டு வினோத்தனா வந்து டென்ஷனாக பிரியங்கா உட்காந்து பார்த்துருக்கேன், என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வினோத்தும் சுபிக்ஷாவும் சேர்ந்து அன்னப்பறவை செய்யுங்கன்னா வந்து 2 தலை பாம்பு செஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வினோத் சொல்ல பிரியங்கா வர சிரிப்பு அடக்கவே முடியல. என்னையா அடிச்சு மேடம் இவங்க வந்து இப்போ நாங்கள் வாத்து ஸ்வான் தான் செய்ய சொன்னோம், 2 தலை பாம்பு செஞ்சுக்கிறாங்க மேடம், அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கட்சி மேடம் இவங்க குழா போட்டு செஞ்சு வச்சுருக்காங்க ஸ்வான் செய்ய சொன்னான்னு சொல்லிட்டு வினோத் சொல்ல சரி. அதாவது பிரியங்காவுக்கு சிரிப்பு அடக்க முடியல. அவங்க தான் சின்ன சின்ன காமெடிக்கே ஓஹா அப்படி சிரிக்கிறாளாச்சு, இது தாங்க முடியுமா, சிரிப்பு அடக்க முடியாத குமுறி சிரிக்கிறாங்க. இந்த காமெடி முடிஞ்சோடனே வந்து அடுத்த காமெடி ஆரம்பிச்சு என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா வந்து பாரு அவர்களுக்கு பரதம் தெரியுமா, மின்சார கண்ண என் மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வினோத் பாட, அமித்தும் வந்து தான் சிங்கர்னு நினச்சிட்டு இருக்காரு, அவரும் பாட, பாரவள் தன்னை ரம்யா கிருஷ்ணாவே நினச்சி அப்படியே டான்ஸ் ஆட, பக்கத்தில் வந்து இவர் வேறு பிரஜன் வேறு, பக்கத்தில் ரஜினிகாந்த் அந்த மாதிரி போயிட்டு வர
அது முடிஞ்ச உடனே வந்து எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. உடனே பாரும் பிரஜனை வந்து பேசிக்கிறாங்க. பரதநாட்டியத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு பேசும்போது அவங்களுக்குள்ள ஏதோ நடக்குது. அவங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. சரியா தெரிய மாட்டேது என்ன சண்டைன்றது. இல்லை நீ கடைசி நேரத்தில் மாற்றிட்ட, வினோத்தை நான் பாட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது போல். திடீர்னு இன்டர்ஃபியர் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து சரியாக பேக் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டா போல். இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரும். கிச்சனில் ஒரே கூட்டமாக இருக்குது. என்ன அது இவ்வளோ கூட்டமாக ஏன் இருக்குதுன்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்க திவ்யா மேனேஜரா ஓகே ஓகே மேடம் நான் சரி பண்ணுறேன் மேடம் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பிக் பாஸ் என்னன்னு சொல்லிட்டாருன்னா வந்து இந்த டாஸ்க் வந்து 24 ஹவர்ஸ் தொடரும். இந்த ஹோட்டல் டாஸ்க் வந்து அடுத்த 24 மணி நேரத்துக்கு இருக்கும். நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கலாம், ஆனால் அந்த கேரக்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஷோ வந்து முடித்து வச்சுட்டாங்க.